முதலாளி நாங்க கோயில் பிரசாதம் என்ன வேண்டிக்கிட்டியா? என்னையா ஒரு மூடி? அந்த பக்கமா யானை வந்தது கொடுத்துட்டேன். இன்னொன்னு எனக்கு கொடுத்துட்டியா? சுசிலா, சுசிலா, சுசிலா. தம்பி யாரு நீ? எங்க மரியாதை குறையிட்ட? எங்க வந்தீங்க? மறுபடியும் டான்ஸ் ப்ரோக்ராம் வேணுமா? ஆமா, என் சுசிலா எங்க? என் ஒய்ஃபு வீட்டுக்குள்ள இருக்கிறான். உன் ஒய்ஃப் எங்க இருந்தா எனக்கு இல்லையா? என் சுசிலா எங்க? சுசிலா தங்கமே, கோயில இருந்து பிரசாதம் வந்திருக்கு. தீர்க்க சுங்கிலியா, தீர்க்காயிட்டா கவுனோட. ஐயோ, அவன் யாரு உனக்கு குங்குமம் வைக்கிறதுக்கு? என் குங்குமத்துக்கு சொந்தக்காரர். குங்குமத்துக்கு சொந்தக்காரனா? ஏண்டி குங்குமம் வைக்கிறதுக்கு ஊரே வச்சிருக்கியா? என் ஒய்ஃபை பத்தி தப்பா பேசின போலீஸுக்கு போன் பண்ணு. ஒய்ஃபா? யோ, உனக்கு லைஃப் கொடுத்தவன நான் தான்யா. ஏயா, அவ டான்ஸ் புக் பண்ண வந்தியா இல்ல அவளையே புக் பண்ண வந்தியா? நீங்க பாட்டுக்கு தனியா என்ன அனாதையா விட்டு போயிட்டீங்க. அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவர்கிட்ட உண்மையா இருக்கிறது என் கடமை. ஏண்டி, எவங்கிட்ட இருந்தாலும் அவங்கிட்ட உண்மையா இருக்கியா? என்னடி உன் நேர்மை? சுசிலா, நீ எங்க இருந்தாலும். சுசிலாமா, உங்க டான்ஸ் ப்ரோக்ராம் பிக் பண்றதுக்காக வந்திருக்கேன். திருச்சியில 5 ஸ்டார் ஹோட்டல் வச்சிருக்கேன். என் ஸ்டார் சரியில்லை, வியாபாரம் படுத்து போயிடுச்சு. நடிச்ச சோத்தை விற்க முடியாம கோவில் கோவிலா அன்னதானம் பண்ணிட்டேன். அவனவன் சாப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டான். நீங்க எப்படியாவது என் ஹோட்டல்ல ஒரு ராத்திரி. என்ன கையா குடியா? கூடிய சீக்கிரம் நீரும் குங்குமம் வைக்க போறியா? ஆனா ஏமாத்துறதுல பாவி. அண்ணா, என்ன என்ன திரும்பி உங்களுக்கு செக்ரட்டரி நான் தான். எனக்கு இந்தா உட்காருங்க சார். நமஸ்காரம் மிஸ்டர் நரசிம்மாச்சாரி. கைய கொடுங்க. நான் உங்க பையனை பத்தி என்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வெரி பிரில்லியன்ட், ரொம்ப பிரில்லியன்ட். சர்வீஸ் கமிஷனுக்கு மட்டும் இல்ல, ஐஏஎஸ் பரீட்சைக்கே அனுப்பிச்சா கூட அவன் தான் லாஸ்ட்ல ஃபர்ஸ்டா வருவான். வடி கட்டின மடையன். இப்படி ஒண்ணு எனக்கு பிறந்திருந்தா கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு நானே ஐபிசி 302ல கழுத்துல கயத்த மாட்டிக்கிட்டு தொங்கிருப்பேன். பேசாம பெருமாள் கோவில்ல தீவட்டி பிடிக்க அனுப்புங்க. அதையே அவன் சரியா செஞ்சா உங்க அதிர்ஷ்டம். என் மச்சினி சாவுக்கு துக்கம் விசாரிக்க வந்து கல்யாணம் விசாரிச்சுட்டு போயிட்டாங்க. அவனை பத்தி நினைக்கிறத உம்மை பத்தின துக்கம் தான் எனக்கு அதிகமா வருது. வெற்றிற புள்ளைய உதவாக்குறேன். அவன் உங்களுக்கு பிள்ளையா பிறந்தது போன ஜென்மத்துல நீங்க செஞ்ச பாவம். பிள்ளையா போய் துக்கம் விசாரிச்சுட்டு வாங்க. கல்யாணம் விசாரிச்சுட்டு வந்திருக்கா. சும்மா கலந்த சங்க ஊதிக்கு தாண்டி சொல்வாரோ இல்லையோ, நீ தாண்டி காரணம். வீட்டுல இருந்தவரை வெளியில அனுப்பிச்சு விசாரிச்சுட்டு வாங்க சொன்னியோ இல்லையோ. இவன் போய் இவனுக்காக நான் எத்தனை பேர் கூட சண்டை போடுவேன், எத்தனை பேர் கூட வரைச்சு கட்டிக்கிட்டு நிற்பேன். அஸ்கர் போயிடும் என்ன காய் துப்பாடி. அவனையே அடித்துக் கொள்றேன். அவனை பெத்த பாத்துக்கா என்ன அடித்துக் கொள்ளுங்க, என்ன அடித்துக் கொள்ளுங்க. உங்களை ஏன் அடிக்கிறேன், உங்களை ஏன் அடிக்கிறேன்? நான் செய்த பாவத்துக்கு பெருமாள் கொடுத்தான். ஆனா இப்படி ஒண்ணு படைச்சுட்டானே. என் குழந்தை உருட்டு நோக்கத்தோட சேர்ந்துட்டான்னு தெரிஞ்சா போதும், அடுத்த நிமிஷமே நான் செத்துருவப்பா. எனக்கு யாரும் கர்ண மந்திரம் சொல்ல வேண்டாம். உன் குழந்தை விட்டுட்டா, வரத குட்டி உருட்டுட்டா சொன்னா போதும். அப்பா சீனிவாசா, உன் பாதத்தில் வந்து சேர்த்துருவேண்டாப்பா, நான் சேர்த்துருவேண்டாப்பா, நான் சேர்த்துருவேண்டா அப்பா. என்னப்பா அப்படி பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றேன்? நீங்க சொல்றதை என்னால தாங்கிக்க முடியலப்பா. என்னப்பா பண்ணட்டும்? நீங்க சொல்லி தரதெல்லாம் எனக்கு நல்லாதான் புரியுது.
மறந்து போயிருக்குதுப்பா. அப்பா அப்பா நீங்க என்ன கொண்டுடுங்க, ஆனா எங்களை விட்டு போயிடுறேன்னு மட்டும் சொல்லிடாதேப்பா. உங்களை விட்டா இன்னைக்கு இந்த லோகத்துல யாருப்பா இருக்கா? யாருப்பா? சீனிவாசா, அப்பா நான் கொண்டு நல்ல கொடுத்துட. மாமா, தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க மாமா. வரது குட்டியை படிக்க வச்சு சமத்தாக்குறது என் பொறுப்பு மாமா. நான் சத்தியம் பண்ணி தரேன். மாட்டு போட நீ அந்த மாதிரி செஞ்சுட்டீங்கன்னா உடனே அந்த தாயாஸ்தானத்துல வச்சு சேப்பிட்டியம்மா. சரி குழந்தைய நன்னா அடிச்சுட்டு போய் சமாதானப்படுத்து. A plus B whole square is equal to A square plus B square plus 2AB. கணக்கு போட்டியா? கரெக்டா இருக்கே. நீ எக்ஸாம் நான் கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன். அது என்னமோ தெரியல ஜெயந்தி, நீ எனக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா எனக்கு மண்டையில நல்லாவே ஏறுறது. அப்படியா? அதுக்கு காரணம் இருக்கு. அது என்ன காரணம்? அதுக்கு பேருதான் 3 எழுத்து. 3 எழுத்தா? புரிஞ்செடுத்து. என்னைக்கு நாங்க இந்த வீட்டுக்கு குடி வந்தோமோ அன்னையில இருந்தே உன் மேல எனக்கு ஒரு இது. ஆனா எனக்கு வேற ஒருத்த மேல இது இருக்கு. ஏற்கனவே வேற ஒருத்தர் இருக்கானா? நீ என்ன சொல்ற? ஆமா வருது. பீமாராவ் மேல எனக்கு அளவு கடந்த பாசம். ஆனா அவன் என்ன தங்கச்சியாவே நினைக்கிறது இல்ல. அதனாலதான் உன்னை அண்ணனா நினைச்சு பாசத்தை செலுத்துறேன். அண்ணனா? என்னமோ 3 எழுத்து. ஆமா, பாசம் அதுவும் 3 எழுத்து தானே. பாசமா? மூதேவி, அதுவும் 3 எழுத்து தான். A plus B whole square is equal to A square plus 2AB plus B square. எனக்கு தெரியாதாக்கும் 3 எழுத்தை பத்தி. சொல்லிட்டு போயிட்டு தனியா உங்களுக்கு பரவ பீமா, உன்னிட்டதான் ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லு. நான் இருந்திருந்தே வாழ்க்கையில ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்லலான்னு பார்த்தா அவ பதிலுக்கு என்ன அண்ணான்ட்டு போயிட்டாரா. புச்சுக்குச்சு கண்ணு முதல்ல அப்படித்தாமா சொல்லுவா. போக போகதான் காதலா மாறும். விட்டாத டாவாடி அப்படின்னா காதல் பண்ணா. டேய், உனக்கு வர்ற பொண்ணாவது இன்டெலிஜென்டா இருந்தா பிறக்கிற குழந்தை பேலன்ஸ் ஆயிடும் பாரு. இது நல்ல ஐடியாடா. அப்ப நீ ஒண்ணு பண்ணு, நீ ஏதாவது 6 அடியில ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்கு 3 அடியில ஏதாவது பிறந்து பேலன்ஸ். இல்ல எனக்கு அந்த பொண்ணெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அந்த பொண்ணுக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்கான். அவன் தான் சரியான பொறுக்கி. என்னோட ரவுடியாவ கிட்டத்தட்ட உன்ன மாதிரி வச்சுக்க. அவனை எங்கிட்ட விடுறான்? அவன் குடலை எடுத்து மாலையா போட்டுக்கல ஆடு வந்தா. அது ரொம்ப கஷ்டம்டா. ஏண்டா நீ மாலையா போட்டுக்கிற அளவுக்கு உனக்கு குடலே கிடையாது. அது இத்தினோண்டு சைக்கிள் வாழ்க்கை மாதிரி இருக்குது. ஆணையா சொல்றேன். உன் காதலை எவனாவது குறுக்க வந்தா அவனை கேட்டுருவேன். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். ஆமா, பொண்ணு யாரு? வேற யாரும் இல்ல, உங்க ஆச்சு ஜெயந்தி. ஜெயந்தியா? சத்தியம் சத்தியம்டா, 3 தரம். என் சத்தியத்தோட கட்டி போட்டுட்டானே. அவுத்து விட்டுறவா? என் வீரத்தை விழுப்புடைய தீர்த்து விட்டானே. போடா போ. உன் மூளைக்கும் அவன் மூஞ்சிக்கும் சரியா இருக்கும். என்ன ஆசீர்வாதம் பண்றா? ஜெயந்தி இங்க காணாம போயிட்டான். ஜெயந்தி, நீ இந்த வருதுவ காதலிக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நீ ஆட்சேபனை பண்ணினாலும் எனக்கு கவலை இல்லை. இத்தனை நேரம் நம்மள சும்மா சீண்டி விட்டுருக்கா. நம்ம காதலுக்கு தடையே இல்ல.